உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அப்படி தானே? இன்னைக்கு குழந்தையின்மை முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரே ஒரு குழந்தையின்மை ஆஸ்பத்திரி இருக்கும். அது சின்ன ஆஸ்பத்திரி தான் இருக்கும், குழந்தையின்மை ஆஸ்பத்திரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு உள்ளேயே ஒரு 200லேருந்து 250 குழந்தையின்மை ஆஸ்பத்திரி இருக்குது. அது காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரணம் குழந்தையின்மை இதுதான். பிசிஓடி இல்லைன்னா பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹார்மோன் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மாதவிடாய் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கருமுட்டையில் நீர் கட்டி. இந்த வாரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த பிசிஓடிக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான் காரணம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். பேப்பரில் எழுதி எடுத்துக்கிடுங்க. பேப்பரில் எழுதி எடுத்தீங்களா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறது, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத மட்டும் இல்லை, இன்னைக்கு விவாகரத்து, டைவர்ஸ் முக்கியமான காரணம் குழந்தையின்மை தான். சூசைட், தற்கொலை முக்கியமான காரணம் குழந்தையின்மை. டிப்ரெஷனுக்கு மாத்திரை, மன அழுத்தத்துக்கு மாத்திரை முக்கியமான காரணம் குழந்தையின்மை தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ரோட்டில் ஓடினா ஒன்றும் பிசிஓடியிலும் சரியாகாது. நீங்கள் கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா ஒன்றும் பிசிஓடி ஒன்றும் சரியாகாது. புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் டெய்லி கொஞ்சம் க்ரீன் டீ குடித்தா விடணும், இல்லை சுரக்காய் ஜூஸும் வேற என்னது கொண்டக்கடலையும் இந்த கருவேப்பிலையும் நீங்கள் சாப்பிட்டா எல்லாம் பிசிஓடியிலும் சரியாகாது. பிசிஓடி சரியாகணும்னா நம்ம உணவுள்ள விகிதம், பேலன்ஸ்டு டயட், நம்ம சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிடும். சரியா இல்லை பறந்து போயிடும். இது சரியாச்சுன்னா பிசிஓடி பறந்து போயிடும், பிசிஓஎஸும் பறந்து போயிடும், நீர்க்கட்டியும் பறந்து போயிடும், எல்லாம் பறந்து போயிடும். எல்லாம் பறந்து போயிடுச்சுன்னா இதெல்லாம் பறந்து போயிட்டுன்னு வைங்களா, ஒரு 1 இயரில், ஒரு வருஷத்தில் என்ன ஆகும்? உங்கள் கையில் பேபி இருக்கும், உங்கள் கையில் குழந்தை இருக்கும். ஸோ அதனால் பிசிஓடி பற்றி நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் இது சரி ஃபுட்டை சரி பண்ணாமல் மாத்திரையை மட்டும் போட்டுகிட்டே இருக்காங்க, ஹார்மோன் மாத்திரை. இந்த ஹார்மோன் மாத்திரையை போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வெயிட்டு கூடும், சுகர் பேஷண்ட் ஆகிடுவீங்க. அப்புறம் சுகருக்கு மாத்திரை சாப்பிடணும். கரெக்டாக இல்லையா? அதனால உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், முன்னாடி ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தையின்மை ஆஸ்பத்திரி தான் இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லா மாவட்டத்துலேயும் குறைஞ்சது 250 ஆஸ்பத்திரி இருக்குது குழந்தையின்மைக்கு மட்டும். எங்கே பார்த்தாலும் போர்டு இருக்கும், குழந்தையின்மை சிகிச்சை. பார்த்துருக்கீங்களா? நீங்களே பார்த்துருப்பீங்களே, சின்ன போர்டு இருக்கும், குழந்தையின்மை சிகிச்சை. 200 இல்லை, 250க்கு மேலே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னது? இதே தான், பிசிஓடி தான். பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மார்த்தல் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும். வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணிடாதுங்க. மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய யூஸ்லெஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, எப்படி தானே? ஸோ என்ன வேணும் நமக்கு? உணவில் பேலன்ஸ்டு டயட் வேணும், ஷீப் அண்ட் பேலன்ஸ்டு டயட். உங்களை வெயிட்டை குறைக்கிறது ஏதாவது உதவி தேவை இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. பிசிஓடி டயட், ஸ்பெசிஃபிக்காக பிசிஓடி டயட்டுக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா?